அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டாக் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கதை பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி ஆதரவு தாருங்க. நன்றி. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மீஞ்சிருந்தது. இன்று கல்யாணத்துக்கு முன்னாடி மணமகளுக்கு மஞ்சள் தடவுற மாதிரியான எல்லா ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்களும் நடக்குது. நாளைக்கு மாப்பிள்ளை பக்கம் கல்யாண பந்தி வரப்போகுது. வீடு முழுக்க உறவினர்கள், விருந்தினர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரம் காலையிலேயே எழுந்து ரெடி ஆகிட்டாரு. மனசுக்குள்ள ஒரு விதமான பதட்டம், ஏதோ அசௌகரியம் மாதிரி ஒரு உணர்ச்சி அவருக்கு புரியாம இருந்துச்சு. அது என்னன்னு அவர் தான் புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு அப்பா தன் மகளை விடை கொடுக்க போறப்போ வரக்கூடிய உணர்ச்சி தான் இது. அவர் கடவுளுக்கு முன்பாக தீபமேற்றி வைத்து கையை கூப்பிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணினாரு. கடவுளே, என் மகளை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோ. அவளை மாமியார் வீட்டில் எல்லாரும் அவளை காதலோடு பார்த்துக்கணும். நான் அவளுக்காக கனவு கண்டது எல்லாம் நிறைவேறணும்னு சொல்கிறப்போ அவர் கண்கள் நனைய ஆரம்பிச்சுது. நாளைக்கு மாலைக்குள்ள அவரோட மகள் இந்த வீட்டை விட்டு புறப்பட போறான்னு அவருக்கு தெரியும். வீட்டில் கல்யாண கொண்டாட நடக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தெரியாத பயம். கவிதாவும் எழுந்து நேரா தர்ஷினி இருக்கும் ரூமுக்கு போனாங்க. தர்ஷினி கண்ணா, எழுந்துடு, குளிக்கணும். ஐயர் சொன்ன மாதிரி முகூர்த்தத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகணும்னு கதவு வெளியிலிருந்து சொல்லிட்டு மீண்டும் வேற வேலைகளை பார்ப்பதுக்கு போனாங்க. வீடு முழுக்க ஓடிக்கிட்டே எல்லா ஏற்பாடுகளையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சது. ஏன்னா அவங்களோட மகள் நகரத்துல ரொம்ப பெரிய பெயர் பெற்ற குடும்பத்துக்கு தர்ஷினி மருமகளா போறாங்க. பையன் ரொம்ப நல்ல குடும்பத்துல இருந்தவன், வெளிநாட்டுல படிச்சு வந்திருக்கான். அவங்களோட பிசினஸ் பல நகரங்கள்ல இருக்கு. சுந்தரம் தன் வசதிக்குமே அதுக்கு மேல செலவு பண்ணிட்டு இருந்தாரு. மகள் வாழ்க்கை நல்லா அமைஞ்சா போதும், என் வாழ்க்கையே நிறைவுன்னு நினைச்சாரு. கவிதா மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படிப்பட்ட சம்பந்தம் எல்லாருக்கும் கிடைக்காது. அவங்களோட உறவினர்கள் கிட்ட பையன் வீட்டை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. சில நேரத்தில் ஐயரும் வந்துட்டாரு. கவிதா, ஐயர் வந்துட்டாரு. சுந்தரம் சொன்னாரு, தர்ஷினி ரெடி ஆகிட்டா, அவளை கீழே கூட்டிட்டு வா, முகூர்த்தம் போய்கிட்டே இருக்கு. அட ஐயோ, நான் மறந்துட்டேனேன்னு கவிதா நெற்றியை தடவிக்கிட்டு சீக்கிரம் மேலே போனாங்க. இந்த பொண்ணு வேற ரெடியா இருக்கான்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள முணுமுணுக்கிட்டே கதவை குடுகுடுன்னு தட்டினாங்க. தர்ஷினி இன்னும் தூங்குறாளான்னு கூப்பிட்டாங்க. எந்த சத்தமும் இல்லை. என்ன பண்றா இவ, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, கல்யாண சடங்குகளை கூட கவனம் இல்லையேன்னு கோபத்துல கதவை தள்ளினாங்க. கதவு அப்படியே திறந்து போச்சு. ரூம் முழுக்க காலியா இருந்துச்சு. படுக்க அப்படியே நீட்டா பரவி இருந்தது. அவ படுக்கவே இல்லை. அதனாலதான் படுக்க அப்படியே இருக்கிறது. தர்ஷினியின் அலமாரி திறந்தபடியே இருந்தது. சில துணிகள் இல்லாம போயிருந்தது. இதை பார்த்த உடனே கவிதாவின் தலை சுத்தின மாதிரி அவங்களுக்கு ஒரு திடுக்கா இருந்தது. இதயமும் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தர்ஷினி, தர்ஷினி, அவங்க வீட்டுல சுத்தி கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க கத்தல் அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. சுந்தரம் உடனே ஓடி வந்தாரு. என்னாச்சு, ஏன் கத்துற? தர்ஷினி ரூம்லயே இல்ல சுந்தரம், பாருங்க, படுக்கையை பாருங்க, இவ இங்க தூங்கவே இல்லாத மாதிரி இருக்கு. கவிதாவின் குரல் நடுக்கத்துல இருந்துச்சு. சுந்தரத்துக்கு உடம்புக்குள்ள நேரா ஒரு கத்தி வந்த மாதிரி. இதையும் நிமிஷத்துல கீழே போயிருச்சு. அவர் உடனே ரூம்ல ஒவ்வொரு மூலையையும் பார்த்தாரு. பாத்ரூம் செக் பண்ணாரு, மேல் மாடி போய் பார்த்தாரு. ஆனா தர்ஷினி எங்கும் இல்லை. அவங்க கவனிச்சது அவ நகை பெட்டி காலியா இருந்தது. அதுக்கு மேல அதிர்ச்சி, அவ மொபைல் போனும் இல்லை. அஞ்சலி, சுந்தரம் வளர்த்து கொண்ட பெரிய அண்ணன் குழந்தை, சமையல் அறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாவ ஓடி வந்தா. பெரியப்பா, என்னாச்சு, தர்ஷினி எங்கன்னு கலங்கப்பட்டா. எனக்கே புரியலமா, எங்க போனான்னு. சுந்தரம் கைகளே நடுங்கி கொண்டிருந்தாரு. அவர் உடனே தர்ஷினியின் நம்பருக்கு கால் பண்ணினாரு. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப். மீண்டும் ட்ரை பண்ணாரு, ஸ்விட்ச் ஆஃப். அவரோட முகத்துல ரத்தமே இல்லாம போச்சு. கவிதா தரையில உட்காந்துக்கிட்டு மோசமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தை, என் தர்ஷினி எங்க போனா? அட கடவுளே, இது என்ன விஷயம்? இந்த நேரத்துல அஞ்சலிக்கு தர்ஷினியின் தலையண கீழே ஒரு மடித்த காகிதம் கண்ணில் பட்டது. அதை எடுத்து திறந்து பார்த்ததும் அவ முகத்துல ரத்தமே வடிந்தது போல ஆகிவிட்டது. சுவாசமே சீக்கிரமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. கையில இருந்த காகிதம் கூட கீழே விழுந்தது. சுந்தரம் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க.
அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அர்ஜுனத்தை காதலிக்கிறேன். நாங்கள் காலேஜ்லேயே லவ் பண்ணவங்க. நான் முன்பே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் பயந்துட்டேன். அர்ஜுன் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம். இனிமே என்னை தேடாதீங்க. கடிதம் படிக்க படிக்க சுந்தரத்தின் கைகளே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்கள் முன் இருள் பட்டது. சுவாசமே நிற்கிற மாதிரி சுவரை தாங்கிக்கிட்டு நின்னாங்க. கவிதா அந்த கடிதம் படித்த உடனே, இது பொய், என் குழந்தை இப்படி செய்ய மாட்டான்னு அலற ஆரம்பிச்சாங்க. கவிதா கத்தின சத்தம் ரொம்ப லவுடா இருந்தது. அதனாலே வீடு முழுக்க அதிர்ந்த மாதிரி முழு வீடும் அதிர்ந்தது. அருகில் உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவினர்களும் கூட்டமா சேர்ந்தாங்க. என்னாச்சு, என்ன நடந்தது? கல்யாண வீட்டில் அந்த சந்தோஷமான சூழ்நிலையில இப்படி கத்தல் அழுக எழுந்ததும் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அதிர்ந்து அதிசயத்தோட கேட்டாங்க. சுந்தரம், கல்யாணம் நேரம் ஆகுது, என்ன பிரச்சனைங்கிற மாதிரி குழப்பத்துல ஒருத்தர் கேட்டாரு. அந்த நேரத்துல சுந்தரத்தின் மச்சான் மனோஜ் அவருடைய தோல்ல கை வச்சு, என்னாச்சு மச்சான், என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. சுந்தரம் மெதுவா தலையை உயர்த்தினாரு. குரல்ல உயிரே இல்லாம, தர்ஷினி தர்ஷினி ஓடி போச்சு ஒரு பையனோடன்னு சொன்னாரு. அந்த ஒரு வரியோடவே வீடு முழுக்க சத்தமே நின்றுச்சு. ஒரு நிமிஷத்துல வீட்டில் இருந்தவங்க எல்லாம் மௌனமா கல்லு மாதிரி நின்னாங்க. என்ன சொல்றது, என்ன செய்யறது எதுவும் புரியல. பிறகு ஒரே நேரம் எல்லாரும் அலற ஆரம்பிச்சாங்க. அட கடவுளே, இது என்ன விபத்து? பையன் வீட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? சமூகத்துல நம்ம எப்படி முகம் காட்ட போறோம்? சுந்தரம் அந்த இடத்துல கல்லு போல நின்னாரு. வாழ்க்கையோட எல்லா கனவுகளும் ஆசைகளும் சேமிப்புகளும் ஒரே நிமிஷத்துல தூளாக்கி போச்சு. இதயத்துல யாரோ கத்தி வச்சு நொறுக்கும் மாதிரி வேதனை. ஒரு மூலையில நின்ன அஞ்சலி இரங்கலோட அழ ஆரம்பிச்சிட்டா. இங்க நாதஸ்வரம் ஒழிக்க வேண்டிய நேரத்துல வீட்டுக்குள்ள சாவு வீடு மாதிரி சூழ்நிலை ஆகிட்டது. ஒரு நிமிஷத்துல சந்தோஷ வீடு துக்கத்தால மிதந்த கடலா மாறுச்சு. இந்த செய்தி மின்னல் மாதிரி வீட்டை விட்டு வெளியேறி அக்கம் பக்கம் தெரு நகரம் முழுக்க பரவ தொடங்கிருச்சு. கல்யாணத்துக்கு ரெடியா இருந்த விருந்தினர்கள் கூட பாதியிலேயே மணமகள் ஓடி போச்சுன்னு கேட்ட அதிர்ச்சியில நின்று போனாங்க. யாரோ பையன் வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள ஆகாஷின் குடும்பம் சுந்தரத்தின் வீட்டுக்கு வந்துடுச்சு. ஆகாஷின் அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர். முகத்துல கோபம், அவமரியாதை, ரொம்ப பார்த்துக்க முடியாத அளவு ரோஷம். 2 மகன்களும் சில உறவினர்களும் கூட வந்திருந்தாங்க. அவரு சுந்தரத்தை கிட்ட நெருங்கி, இது என்ன நாடகம், எங்களை ஏமாத்துனீங்களான்னு சுட சுட கேள்வி கேட்டாரு. சுந்தரத்துக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. கையை கூப்பிட்டு, எங்களுக்கே தெரியாது, நாங்க எதுவும் செய்யலன்னு சொல்லி நின்னாரு. ஆரவ் அம்மா அலறி, உங்களுக்கு உங்க சொந்த மகளோட வாழ்க்கைய தெரியலையா? அவளுக்கு வேற பையன் இருந்தது உங்களுக்கு தெரியலையா? எங்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டீங்க. நகரம் முழுக்க எங்களை பத்தி பேசுறாங்கன்னு சத்தமிட்டாங்க. நாங்க இந்த கல்யாணத்துக்கு லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கோம். எங்களை ஒண்ணுமே இல்லாத மாதிரி மதிப்பே இல்லாம ஆக்கிட்டீங்கன்னு ஆகாஷின் அப்பா சத்தமிட்டாரு. அவரோட பெரிய மக கிண்டலா, இப்போ நீங்க அவளை எப்படி திரும்ப கொண்டு வர போறீங்க? அவதான வேற பையனோட போயிருக்கா. திரும்ப வந்தாலும் நாங்க அவளை ஏற்க மாட்டோம். அவளால எங்க தம்பி வாழ்க்கை செதஞ்சிடுச்சு. ஆகாஷின் அப்பா சுந்தரத்தை விரல் சுட சுட சுட்டி, கேளுங்க, நாங்க கோர்ட்டுக்கு போவோம். நாங்க செலவு செய்த பணம் முழுசும் வாங்குவோம். எங்களுக்கு கிடைச்ச அவமரியாதைக்கான நஷ்ட ஈடு வாங்குவோம். தயாராயிருங்கன்னு சொல்லிட்டு வேகமா வெளியேறினாங்க. ஆனா அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் சுந்தரத்தின் காதுல சத்தமா ஒழிச்சு கொண்டே இருந்தது. வீட்டுல இருந்த உறவினர்கள் கூட குடுக்கா பேச ஆரம்பிச்சாங்க. நான் முன்மாதிரி சொன்னேன்ல, பெண்ணுக்கு இத்தனை விடுதலை கொடுத்தா இதுதான் ஆகும், காலேஜ் அனுப்புனா இப்படித்தான் ஆகும், வீட்டோட பேரையே கெட்டு போச்சு. கவிதா கொட்டி கட்டி அழுதாங்க. சுந்தரத்துக்கு பேசவே முடியல. சுவாசமே எடுக்க முடியாத அளவு அவமானம், வலி. அவரை வீட்டை விட்டு வெளியே நடந்தாரு. கல்யாணத்துக்காக பூக்கள், விளக்குகள், அலங்காரம் எல்லாம் போட்டிருந்த அந்த தெருவே இப்போ அவருக்கு கத்தரிக்கப்பட்ட போல தோன்றியது.
தர்ஷினி வெட்ஸ் ஆரவ்னு போட்டிருந்த பேனரை இப்போ ஒரு கசப்பு மாதிரி தெரிஞ்சது. அக்கம் பக்கம் வாசல் கதவுல இருந்த மக்கள் எல்லாம் தலையெடுத்து பார்க்குறாங்க. யாரோ பரிதாபத்தோட சில பேர் ஆர்வத்தோட, சில பேர் கிண்டல் சிரிப்போட. சுந்தரத்துக்கு உலகமே தன்னை நோக்கி சிரிக்கிற மாதிரி தோன்றுச்சு. மாலைக்குள்ள இந்த செய்தி முழு நகரத்துக்கே பரவுச்சு. சோஷியல் மீடியாவில் கூட இது வைரல். சுந்தரம் தன் ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டாரு. படுக்கையில் உட்காந்து தலையை கையிலே வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சாரு. அவருக்கு எதிரே சுவரில் தர்ஷினியின் படங்கள் வரிசையாக தொங்கி கிடந்தது. சிறு பருவத்தில் இருந்த இப்போ வரைக்கும் எடுத்த சில மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகள். ஒரு படத்தில் தர்ஷினி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னொரு படத்தில் டிராஃபியை பிடிச்சி பெருமையாக நிற்கிறா, இன்னொரு படத்தில் சுந்தரத்தின் தோள் மேலே அவளை தூக்கிக்கிட்டே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த படங்களை பார்த்ததுமே சுந்தரத்தின் கண்களில் நீர்த்துளிகள் துளுதுளுவென வடிந்தன. தலையை கையில் வச்சுக்கிட்டு சோகத்தோடு முணுமுணுத்தாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? அட கடவுளே, என் மகளை எப்பவும் சந்தோஷமாக வச்சனே, அவன் நினைப்பது எல்லாம் நிறைவேற்றணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவளால் ஏன் இந்த ரொம்ப பெரிய காயம்? இந்த கல்யாணத்துக்காக சுந்தரம் தன் வாழ்க்கையில் சேமித்த ஒவ்வொரு காசையும் செலவு பண்ணிட்டாரு. நண்பர்கள், உறவினர்கள், வேலைக்காரங்க எல்லார்கிட்டையும் பெருமையாக சொன்னார், என் மகன் நல்ல குடும்பத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு. அவருக்கு தோணுச்சு, இன்னைக்கு முதல் அவளோட வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக ஒழுங்காக செட் ஆகிடும்னு. ஆனால் இப்போ எல்லாமே ஒரே நொடியில் சரிந்து போயிடுச்சு. பணம் போச்சு, மரியாதை போச்சு, அதுக்கு மேலே அவரோட மகளும் போயிட்டா. அவருக்கு உள்ள கத்தியை நுழைச்சி திருப்பி திருப்பி குத்துற மாதிரி வலி, மீண்டும் மீண்டும் தொலைக்கும் துக்கம், வீட்டுக்குள்ளே பறவைய கலக்கம், அலறல், துக்கம். நடுவில் அஞ்சலி ஒரு மூலையில் அமைதியாக நின்னா. கண்ணில் நீர், இதயத்தில் வலி. தன் அப்பா மாதிரி நேசித்த சுந்தரம் பெரியப்பா இப்படி உடஞ்சி கிடப்பது அவளால் தாங்க முடியல. 10 வருஷத்துக்கு முன் நடந்த அந்த விபத்து, தர்ஷினின் பெரியப்பா பெரியம்மா சாலை விபத்தில் இறந்தப்போ 12 வயசு அஞ்சலி உலகமே இடிந்து விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் சுந்தரம் அவளை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அவளை சொந்த மக மாதிரி வளர்த்தாரு. அஞ்சலி தர்ஷினிக்கு 2 வருடம் பெரியவ. தர்ஷினி விளையாட்டுத்தனம், கொஞ்சம் துடுக்குத்தன குணம். அஞ்சலி அதுக்கு நேர்மாறா அமைதியான, புரிதலான, பொறுப்புள்ள பெண்ணு. அவள் ஒருபோதும் கடவுளை குறை சொல்லலை. எனக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குன்னு நன்றி நினச்சிக்கிட்டே இருந்தா. சுந்தரம் அவளை பெரியப்பான்னு ரத்த உறவாக இருந்தாலும் அஞ்சலியின் மனசில் அவர் அப்பாவே. ஆனால் கவிதாவுக்கு அஞ்சலி ஒரு சுமை, ஒரு பொறுப்பு. சுந்தரம் கவிதா தம்பதியின் வயிற்றில் பிறந்த குழந்தை இல்லை. எந்த நல்ல விஷயத்துலையும் அஞ்சலிக்கு இடம் இல்லை. எந்த சிறிய விஷயத்துலையும் தட்டி கேட்பாங்க. பெரும்பாலான வேலைகளையும் அஞ்சலி மேலே தள்ளி விடுவாங்க. அஞ்சலி ஒரு போதும் பதில் சொல்லலை. அவளுக்கு தெரியும், இந்த வீடு தான் அவளோட ஒரே அடைக்கலம். இதுக்கு வெளியே அவளுக்கு யாரும் இல்லை. இப்போது அந்த சுந்தரம் ஒரு தோல்வி அடைந்த சிப்பாய் மாதிரி சோஃபாவில் உடஞ்சி கிடக்கிறத பார்த்த உடனே அவளோட இதயம் நடுங்கி போச்சு. வீட்டில் இருந்த உறவினர்கள், அக்கம் பக்கம் பக்கத்தில் நின்ற மக்கள், சில பேர் பரிதாபத்தோடு பேசுகிறாங்க, சில பேர் ரகசியமாக கிண்டல் செய்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து உடைந்து போன அப்பாவை தாங்கி நிற்க முன் வரல. அஞ்சலி மெதுவாக போய் சுந்தரத்தின் தோளில் கையை வச்சா. சுந்தரம் மேலே பார்த்தாரு. அவரோட கண்களில் உதவி இல்லாமல் அவமானம், வருத்தம் எல்லாமே ஒன்றா கலந்து வலி மிகுந்த பார்வை. அஞ்சலி எதுவும் சொல்லலை. அவள் மெதுவாக தரையில் அமர்ந்து அமைதியாக அவரோட கையை பிடிச்சிக்கிட்டா. அந்த ஒரு தொடுதல் சுந்தரத்துக்கு ஒரு மருந்து மாதிரி. அந்த தொடுதலோட சுந்தரத்தில் அடக்கி வச்சிருந்த வருத்தம், பாவம், சோகம் எல்லாம் வெடிச்சு வெளிவர ஆரம்பிச்சுது. அவருக்கு நினைவுக்கு வந்துச்சு, இத்தனை பெரிய தவறுதலுக்கு முதல் வித எப்போ போட்டது? சில மாதங்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகள் படம் மாதிரி மனசில் ஓட ஆரம்பிச்சுது. இன்னைக்கு நசுங்கி குடும்பத்துக்கு விஷமா மாறி இந்த கல்யாணம் உண்மையிலேயே எதற்காக வந்தது தெரியுமா? அது முதல்ல அஞ்சலிக்கு தான் வந்த கல்யாணம். ஆரவின் குடும்பத்தில் இருக்கிற ஒரு தூரத்துறவினர் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அஞ்சலியை பார்த்துருந்தாரு. அவளோட சிம்பிளான லுக்கு, நல்ல குணம், நடத்தை எல்லாம் அவர்களை கவர்ந்தது. கல்யாணம்னு சொல்லிக்கிட்ட வந்த புரோக்கர் மிக தெளிவாக சொன்னார், பையன் வீட்டுக்கு பிடிச்சிருக்கிறது உங்கள் பெரிய பெண்ணு அஞ்சலி தான். இந்த வார்த்தை கேட்ட உடனே சுந்தரத்தின் முகம் பெருமையால் மலர்ந்துச்சு. அஞ்சலி மாதிரி ஒரு பெண்ணுக்கு இதுக்கும் மேலே ஒரு நல்ல வீடு, நல்ல குடும்பம் ஏதாச்சும் இருக்க முடியுமா? அப்படி ஒரு சம்பந்தம் அவளுக்கு வந்திருக்கேன்னு நினச்சி சுந்தரம் உள்ளுக்குள்ளே கடவுளுக்கு நன்றி சொன்னார்.
யாரோட பொறுப்போ இருந்த ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்து நிற்குதுன்னு அவர் மனசு நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த தகவல் கவிதா காதுக்கு தொட்ட உடனே வீட்டு சூழ்நிலையே மாறி போச்சு. அந்த இரவே வீட்டுக்குள்ள பெரிய கலகம், பெரிய சண்டை. கவிதா தன்னோட உண்மையான முகத்தை அன்னைக்கு தான் வெளிப்படுத்தினாங்க. ஒரு அனாதிக்கு இவ்வளோ பெரிய வீடா? அப்போ என் மகளுக்கு என்ன கிடைக்கும்? என் மகன் ஏன் சாதாரண குடும்பத்தில் கல்யாணம் ஆகணும்? அஞ்சலி எப்படி பெரிய வீட்டுக்கு போக முடியும்னு அவங்க கத்துன மாதிரி முழு வீடும் அதிர்ந்துச்சு. அவங்க குரல்ல பல வருடங்களா தங்கியிருந்த பொறாம, கோபம், கடுப்பு எல்லாம் வெளிப்பட்டுச்சு. சுந்தரம் அதிர்ச்சியோட கேட்டாரு, கவிதா, இது என்ன பேச்சு? அஞ்சலியும் நம்ம பிள்ளை தான். அவ குணம், நடத்த, சிம்பிள் லைஃப் அவங்க குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கு. அதுல என்ன தப்பு? கவிதா அதையே பொறுக்காம, அவ என் மகள்ல, அவ உங்க அண்ணனோட நினைவு, ஒரு சுமன்னு நஞ்ச துப்புற மாதிரி சொன்னாங்க. நான் அவளை வளர்த்ததுனால அது என் மகளிடம் இருந்த உரிமையை அவ எடுத்துக்கலான்னு அர்த்தம் இல்லை. இவ்வளவு நல்ல சம்பந்தம் வந்திருக்குன்னா முதல்ல என் தர்ஷினிக்கு தான். என் மகளுக்கு என்ன குறை? அதிகமா அழகா இருக்கா, அதிகமா படிச்சிருக்கா, இப்போதைய ஜென்ரேஷனுக்கு செம்ம செட் ஆகிறா. அந்த பெரிய வீட்டுக்கு போகணும்னா தர்ஷினி தான் போகணும். அந்த அனாதை இல்லைன்னு கவிதா முழங்கினான். சுந்தரம் அவளோட இவ்வளவு சிறுமியான கொடூரமான மனசுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சாரு. கவிதா, என்ன பேசுற? அஞ்சலிக்கான சம்பந்தத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம தர்ஷினிக்கு பெயரே சொல்லணுமா? அது நேரடியா ஏமாற்றம், தவறு. இதை கேட்ட கவிதா பைத்தியம் பட்ட மாதிரி சிரிச்சாங்க. ஏமாற்றமா? இந்த உலகத்துல நேர்மையானவங்க வாழ முடியுமா? கொஞ்சம் கூர்மையா இருக்கணும். நீங்க இப்படி பாவி மாதிரி உட்கார்ந்துட்டே இருந்தா என் மக ஃபியூச்சரை நான் தான் கவனிக்கணும். அவ சுந்தரத்துக்கு நேரா நெருங்கி வந்து ஒரு குற்றவாளி தன் திட்டத்தை கிசுக்கிசுக்கிற மாதிரி மெதுவா சொன்னான். நம்ம மாப்பிள்ளை வீட்டார டைரக்டா மறுக்க கூடாது. நாம ட்ரிக்கா அவங்களோட மனசை மாத்தணும். நீங்க நாளைக்கு புரோக்கரை கூப்பிடுங்க. அவங்கிட்ட சொல்லணும், சம்பந்தம் ரொம்ப நல்லது, ஆனா அஞ்சலி கொஞ்சம் ஓல்டு ட்ரெடிஷ்னல், பழைய குணம், அவளுக்கு பூஜை புனஸ்காரம் தான் பிடிக்கும். அவளுக்கு கல்யாணம், வெளி உலகம், பொழுதுபோக்கு அதிகமாக பிடிக்காதுன்னு புரியுதா? அஞ்சலியோட எதிர்மறை பக்கங்களை, குறைகளை உண்மையை விட மேம்படவும் பெரியதா சொல்லணும். அப்படின்னா அவங்க அஞ்சலியை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சுந்தரம் அதிர்ச்சி அடைஞ்சு கவிதா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கவிதா தொடர்ந்து சொன்னா, அதுக்கப்புறம் சொல்லணும், நம்ம கிட்ட ஒரு இளைய பெண் தர்ஷினி இருக்கா. செம்ம மாடர்ன், படிச்சவ, ஸ்மார்ட் கேர்ள், பெரிய வீட்டில் செட்டில் ஆகணும், நல்ல ஃப்யூச்சர் ஆசையுள்ள பெண்ணு. ஆரவ் கிட்ட பர்ஃபெக்டாக லைஃப் செட் ஆகிற கேரக்டர் அவ தான். ஒரே முறை அவளை பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மனசே மாறிடுவாங்க. நாம தர்ஷினியோட அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவோம். அப்புறம் யாருக்கும் அஞ்சலி நினைவு கூட வராது. அப்புறம் யாருக்கும் அஞ்சலியோட நினைவு கூட வராது. சுந்தரம் தலையை பிடிச்சு கொண்டாரு. கவிதா, இது பாவம், யாரையும் ஏமாத்தக்கூடாது, இது தவறு. கவிதா அதற்கு மேல சத்தம் போட்டு, பாவமா? ஒரு தாய்க்கு தன் மகள் ஃபியூச்சருக்காக கொஞ்சம் தந்திரம் பண்ணா அது பாவமானு கத்தினான். கவிதா கத்து கத்துன்னு கத்தினா, நீ என்கிட்ட சொல்றத கேட்கலனா இப்பவே மருந்து குடிச்சிட்டு செத்துருவேன். அப்புறம் உன் மகளையும் இந்த அனாதையும் நீயே சமாளி. என் மகளோட உரிமையை இந்த வீட்டில் யாரும் எடுக்க முடியாது. அவளை விட்டு யாருக்கும் இங்கே சந்தோஷமும் இருக்க முடியாது. பல நாட்களாக இந்த கலகம், சண்டை, அலறல் வீட்டில் நிற்காம நடந்துக்கிட்டு இருந்தது. கவிதா சாப்பிடாமலையும் குடிக்காமலையும் விட்டுட்டு சுந்தரத்தை எமோஷனல் பிளாக்மெயில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்க சுந்தரம் உள்ளுக்குள்ள முழுக்க உடஞ்சு போயிட்டாரு. ஒரு பக்கம் கோபமும் பிடிவாதமும் நிறைந்த மனைவி, மறுபக்கம் அமைதியான நல்ல மனசுல அஞ்சலி. வீட்டில் தினமும் சண்டை. அதை நிறுத்த வீடு நிம்மதியா இருக்க சுந்தரம் மனம் இல்லாம கனமான மனதோட கவிதா சொன்ன பிளானுக்கு தலை குனிய வேண்டினார். அவர் செய்தது கவிதா சொன்னதையே. புரோக்கருக்கு முன்னால பெரிய பொய் கதையை நெய்து சொன்னாரு. அந்த கதையில அஞ்சலி ஒரு குறை கொண்ட பெண்ணா, தர்ஷினியா ஒரு பர்ஃபெக்ட் பிரைடா காட்டினாரு. ரமேஷ் குடும்பத்துக்கு சொல்லப்பட்டது, அஞ்சலி கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை, அவளுக்கு பூஜை பாராயணம் பழைய வேல்யூஸ் தான், மாடர்ன் லைஃபுக்கு அவள் சூட் ஆக மாட்டா. ஆனால் நமக்கு இன்னொரு பெண் இருக்கு, தர்ஷினி, அதிகம் படித்தவ, ஸ்மார்ட்டு, மாடர்னா, அவங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். தர்ஷினியோட ஃபோட்டோஸும் டிகிரிஸும் பார்த்ததும் அந்த பெரிய குடும்பத்துக்கு எந்த சந்தேகமும் வரல. அவங்களே கவிதா நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நினச்சாங்க. இவ்வாறு ஒரு அம்மாவின் பொறாம, நயவஞ்சகம் தன் மகளுக்கே ஒரு ஏமாற்றம் நிறைந்த கல்யாணம் ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு தர்ஷினி ஓடி போன நிலைமையை பார்த்து சுந்தரம் உள்ளுக்குள்ள நினச்சிட்டாரு,
இது நம்ம செய்கைகளுக்கான கர்ம பலன்தான். இதை இப்போ முழு குடும்பம் கூட அனுபவிக்கிறோம். அந்த நேரத்தில் சுந்தரம் உடம்பே உயிரில்லாத மாதிரி இருந்தார். கவிதா தரையில் உட்காந்து அலறி அலறி அழுது களைச்சு போயிருந்தாங்க. அந்த வீட்டில் இருந்த அந்த தாங்க முடியாத அமைதியை உடைக்கிற மாதிரி கவிதா மெதுவாக அலற சத்தம் தான் இருந்தது. அஞ்சலி அமைதியாக சமையலறைக்கு போய் எல்லாருக்கும் தேநீர் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டை மறுபடியும் நார்மல் ஆக்கிற பொறுப்பு யாருக்கும் இல்லை, அவளுக்கு தான் இருக்க மாதிரி. அந்த சமயத்தில் கதவு பெல் அடிக்கிற சத்தம். எல்லாருக்கும் பயம். ரமேஸ்வரதன் போலீஸோட வந்துட்டாரோ? சுந்தரத்துக்கு எழுந்து போகும் சக்தி கூட இல்லை. அஞ்சலி தான் தேநீர் ட்ரேயை விட்டுட்டு கதவுக்கு போனான். கதவை திறந்த உடனே அவள் அதிர்ச்சியில் நின்னபடியே இருந்தா. வெளியே ஒரே ஆளா மணமகன் ஆரவ். அவரோட முகத்தில் கோபம் இல்லை, ஒரு கனமான அமைதியும் ஆழமான துக்கமும் மட்டும். அவரோட கண்களில் தெரிஞ்ச வலி இந்த வீட்டில் இருக்கும் எல்லாரோட கண்களில் தெரிஞ்ச வலியோடு சேம் தான். அவர் மெதுவாக சொன்னார், உள்ளே வரலாமா? அஞ்சலி அப்படியே இடம் கொடுத்தா. ஆரவ் நேராக சுந்தரத்துக்கிட்ட போய் அவரோட காலடியில் உட்காந்தாரு. அவரோட குரல் நடுங்கியது. அங்கிள், நடந்தது ரொம்ப மோசமாக நடந்தது. ஆனால் நீங்கள் இப்படி உடஞ்சி போகக்கூடாது. சுந்தரம் காலியான கண்களோடு அவரை பார்த்தாரு. ஆரவ் சொன்னார், என் அப்பா கோபத்தில் இருக்காரு, எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க. அவங்களோட நிலைமையில் யாரும் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அறிவேன், இது உங்கள் தவறு இல்லை. இந்த வேர்ட்ஸு சுந்தரத்தோட உயிரே போன உடம்புக்குள்ளே சிறு சிறு உயிர் ஊற்றுவது மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு துக்கமும் அவமானமும் நடுவில் ஒரு ஆறுதல் வார்த்தை. அதுவும் தன் வாழ்க்கையே நொறுங்கி போன பையன்கிட்ட இருந்து ஒரு மிராக்கிள் போல இருந்தது. சுந்தரத்தின் கண்களில் நீர் வழிந்தது. இந்த முறை அந்த கண்ணீர் வலி மட்டும் இல்லை, ஒரு அந்நியனின் கருணையோடு வந்த வெப்பமும் இருந்தது. ஆரவ் கொஞ்ச நேரம் வீடு முழுக்க நிம்மதி கொடுத்தாரு. சுந்தரத்துக்கு தைரியம் சொன்னார். அழுது கொண்டிருந்த கவிதாவின் தலையை தடவி, அத்தை சமாளிச்சுக்கோங்கன்னு மெதுவாக சொன்னார். அவரோட வார்த்தைகளில் ஒரு ட்ராப் கூட கோவம் இல்லை, ஒரு ப்ளேம் கூட இல்லை. அவர் போன பின்பு காலை முதலே வந்திருந்த சுந்தரத்தின் நெருங்கிய நண்பர் சொல்ல ஆரம்பிச்சாரு, சுந்தரம், ஒரு வார்த்தை சொல்கிறேன், கோவப்பட மாட்டீங்களா? சுந்தரம் காலியான கண்களோட அந்த நண்பரை பார்த்தாரு. அவர் கேட்ட ஒரு சாதாரண கேள்வி, ஆனால் அந்த அறையில் இருந்த எல்லாருக்கும் அது புயல் மாதிரி தாக்குச்சு. இந்த சம்பந்தம் முதல்ல யாருக்கு தான் வந்ததுன்னு ரமேஷ் கேட்டார். ரமேஷ் மெதுவாக மூச்சு இழுத்தாரு. அந்த நிமிஷம் கூட அவருக்கு மார்பில் ஒரு கல் பட்டது மாதிரி இருந்தது. அவர் மெதுவாக சொன்னார், இந்த சம்பந்தம் அஞ்சலிக்காக தான் வந்தது அல்லவா? அந்த வார்த்தைகள் அறை முழுக்க ஒளி அடிச்சுது. கவிதா அப்போ வரைக்கும் தலையை உயர்த்தி ஆரவ் போன பக்கம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வரி கேட்ட உடனே அவங்க பார்வை தரையில் விழுந்தது. அவங்களோட மனசில் ரகசியமாக புதஞ்சு வச்சுருந்த குற்ற உணர்ச்சி மீண்டும் புயல் போல வெடிச்சுது. அவங்களுக்கு அது அடி மாதிரி பட்டுது. சுந்தரத்துக்கும் அந்த முந்தைய நாட்கள் நினைவுக்கு வந்தது. மனைவியின் அழுத்தம், சண்டைகள், ஒவ்வொரு நாளும் நடந்த கலகம். அவங்க மனசு இன்னும் கனமாயிடுச்சு. அவர் நினச்சாரு, நான் கவிதா சொன்னதுக்கு தலை வணங்காம அந்த சம்பந்தத்தை அஞ்சலிக்கு நிறைவேற்றி இருந்தா இந்த நாள் நிற்காம இருந்திருக்கும். அது அவர் தவறு தான். அவர் செய்த தவறுக்காக இப்போ அவர் தானே துன்பம் அனுபவிக்கிறாரு. அவரோட பாவம் இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி முன்னாடி நிற்குது. அறையில் இருந்த சில நெருங்கிய உறவினர்களும் இதே கருத்தை மெதுவாக பேச ஆரம்பித்தாங்க. ஆமாம், முதல்ல அஞ்சலிக்கு தான் வந்தது சம்பந்தம்னு. அதை கேட்ட அஞ்சலி ஒரு வார்த்தையும் பேசல. அமைதியாக எழுந்து சமையலறைக்கு திரும்பி போனாங்க. அவங்க இந்த விவாகத்துக்குள்ள மையமாக இருக்கவே விரும்பலை. அவளோட வாழ்க்கையை பற்றிய முடிவு அவள் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட முடிவு. அதை மீண்டும் முன்னாடி வந்து நிற்பதை கூட அவள் தாங்க முடியல. வீட்டில் மெதுவாக ஒரு கிசு கிசு ஆரம்பிச்சுது. இப்போது என்ன கெட்டு போச்சு, பையன் ரொம்ப நல்லவன், நல்லா பேசுகிறான், அஞ்சலியையும் ஓகே பண்ணிக்கலாம், இரு குடும்பத்தோட மதிப்பும் காப்பாற்றலாம். இதுதான் கவிதா முழுகி போகும் நிலையில் இருந்த அவளுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை கிடைச்சது போல, ஒரு துளி நம்பிக்கை மாதிரி. அவள் உடனே சமையலறைக்கு போனான். அங்கே அஞ்சலி செங்கல்ல போல நின்று வெளி வெறுமையை பார்த்துட்டு இருந்தா. அஞ்சலி, கவிதா கிட்டத்தட்ட மண்டிட்டு வேண்டி கொண்ட மாதிரி பேசினாங்க. அவங்களோட குரல்ல முதல் முறையாக கட்டளை இல்லாமல் ஒரு யாசனை தான் இருந்தது. இந்த வீட்டின் கண்ணியத்தை காப்பாற்றுறது உன்னால தான் முடியும். ஆரவ், அவன் ரொம்ப நல்லவன். அவன் கண்ணு முன்னாடியே தோன்றும் போது எனக்கு அது தேவனோட ரூபம் மாதிரி தோன்றுச்சு. அஞ்சலி மெதுவாக திரும்பி பார்த்தா. அவளோட கண்களில் கோபமோ வெறுப்போ இல்லை, ஆனால் ஒரு ஆழமான வலி, ஒரு காலியான தனிமை இருந்தது. அவள் உள்ளுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சா, நான் யாரு?
ஒரு பொருளா? ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா என்ன திணிக்கிறீங்களா? நான் வாங்கி கொள்ளும் பொருளா? அந்த வார்த்தைகள் அவளோட உதடுகளை தாண்டி வெளியில வரல, இதயத்துக்குள்ளே நின்று போச்சு. அவ வெளியே பார்த்தா சுந்தரத்தின் பக்கம் அவங்களோட தாழ்ந்த தலை, உடைந்து போன மனசு, நொறுங்கிய மரியாதை. அவளால் அந்த பார்வையை தாங்க முடியல. அவளுக்கு ஞாபகம் வந்தது அவளோட அம்மா அப்பா இறந்த நாள். எப்படி சுந்தரம் அவளை தன் குழந்தையா கட்டி அணைச்சாரோ, எப்படி அந்த பாசத்தால் அவங்க வளர்த்துனாங்களோ. இப்போ அவர் இந்த வீட்டின் கண்ணியம் காக்க, அவரோட மரியாதையை காக்க அவ தன் கண்ணீரையும் சுயமரியாதையும் விழுங்க வேண்டியது தெரிஞ்சது. அஞ்சலி எந்த வார்த்தையும் பேசல. அவ மெதுவா தலைய கவுத்தா. கவிதாவுக்கு அந்த அமைதி ஒரு சம்மதம் மாதிரி. அறையில ஒரு கனமான அமைதி நிலவியது. அஞ்சலியின் மௌன ஒப்புதல் அந்த வீட்டு முழுக்க மூடிக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஆரவ் தன் வீட்டுக்கு திரும்பிய போது அங்கும் பெரிய சண்டை, துக்கம் நிரம்பி இருந்தது. ரமேஸ்வரதன் இன்னும் கோபம் அடக்காம சமூக அவமானம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆரவோ வேற யோசனையில இருந்தான். அவன் கண் முன்னாடி மீண்டும் மீண்டும் தோன்றியது சுந்தரத்தின் உடைந்த முகம், கவிதாவின் வருத்தம், அங்கும் வீசும் வெறுமையும் துக்கமும். ஆனா இந்த எல்லாருக்கும் நடுவுல ஒரு முகம் மட்டும் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அஞ்சலி. அவன் முதல்ல வீட்டுக்கு வந்தப்போ அந்த வீடு எப்படி நொறுங்கி போயிருக்கு என்று அவன் பார்த்தான். அந்த நினைவு அவனை விட்டு போகவே இல்லை. அவளை ஆரவ் கவனிச்சிருந்தான். ஆனால் அந்த வீடு முற்றிலும் சிதறி போன அந்த நேரத்தில் கூட ஒரு பேர் மட்டும் அமைதியாக நிசப்தமாக எல்லாரையும் ஒன்றா பிடிச்சு நிறுத்துற மாதிரி இருந்தா. அது அஞ்சலி. அவ தன் தோள்களில் அந்த வீட்டோட முழு சுமையும் தாங்கிக்கிட்டு இருந்தா. அழுது கொண்டிருந்த கவிதாவை ஆறுதல் சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லாமல், கோபமும் காட்டாம அந்த வீட்டை மீண்டும் உயிரோட வைக்க அஞ்சலி தனியா முயற்சி செஞ்சுட்டு இருந்தா. 2 குடும்பமும் தரையில விழுந்த மாதிரி உடஞ்சு கிடக்கிற இந்த நேரத்துல அஞ்சலிக்கு முகத்துல சந்தோஷம் இல்லை. உறவினர்கள் கல்யாணம் பத்தி பேசும்போது கூட அவளோட முகத்துல ஒரு ஆழமான வலிதான் இருந்தது, ஒரு காயம். ஆரவ் மனசு அப்படியே நின்று அவளை பார்த்துக்கிட்டே இருந்தது. அவனுக்கு மனிதர்கள் புரிஞ்சுக்கிற திறமை இருந்தது. அவனுக்கு முன்னாடி தர்ஷினியின் படங்கள் இருந்தது, அழகு இருந்தது, வெளிப்புற அழகு. ஆனால் அஞ்சலி வேற. இன்றைய சம்பவங்களில் புயலின் நடுவில் கூட அஞ்சலி ஒரே ஒரு பாறை மாதிரி நின்றுட்டு இருந்தா. அவளோட கண்ணில் ஒரு நிம்மதி, ஒரு தேக்கம், ஒரு ஆழம். வெளிப்புற அழகை விட்டாலும் உள்ளிருந்த அழகு தான் அவளோட எல்லாமே. அவளோட நடையில் ஒரு மரியாதை இருந்தது, அவளோட மௌனத்தில் ஒரு சக்தி இருந்தது, அவளோட உடைந்த சிரிப்பில் கூட ஒரு தெய்வீகத்தனம் இருந்தது. அவன் யோசிச்சான், என் வீட்டுக்கு தேவையான பெண் படங்கள்ல இருக்கும் வெளிப்புற அழகல்ல, ஆனால் இந்த வீட்டை கைப்பிடிச்சு நிற்க வச்ச இந்த அஞ்சலி மாதிரி ஒரு உயிர் தான். அவனுக்கு புரிஞ்சுது, இது ஒரு ஏமாற்றத்தில் தொடங்கிய கதையாக இருந்தாலும் நியதி அவனை சரியான மனிதர்கிட்ட கொண்டு வந்திருக்கு. அவன் ஒரு முடிவெடுத்தான். அடுத்த நாள் காலை சுந்தரத்தின் குடும்பம் முழுக்க பயத்தில் இருந்தது. இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்க வேண்டிய நாள். ரொம்ப பேர் அழைக்கப்பட்டாங்க, வேலையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆக போகுது? யார் என்ன கேள்வி கேட்பாங்க? சமூகம் முன்னாடி எப்படி தலை நிமிர்றது? அந்த அச்சத்தில் மூழ்கி இருக்கும் நேரத்தில் வீட்டு கதவு முன் மீண்டும் கார் வந்தது. ரமேஸ்வரதன், ஆரவின் அப்பா, தன் குடும்பத்தோடவும் சமூகத்தில் மதிப்புள்ள சில பேரோடவும் வந்து நின்னாரு. சுந்தரத்தோட உள்ளம் அங்கேயே நின்று போச்சு. இவங்க நேற்றுக்கு சொன்ன மிரட்டலை நிறைவேற்ற வர்றாங்களோன்னு பயந்தாரு. அவரோட உள்ளங்கையில் வியர்வை சொட்டும் அளவுக்கு பதட்டம். ஆனால் ரமேஸ்வரதன் உள்ள வந்த முகத்தில் நேத்திக்கு இருந்த அந்த கோபம், அந்த ஆவேசம் எதுவும் இல்லை. அவர் சுந்தரத்துக்கு முன்னாடி கைகளை இணைச்சாரு. என்னால் நேற்று ரொம்ப தவறான வார்த்தைகள் பேசிட்டேன், ரொம்ப கோபத்தில் இருந்தேன், நீங்கள் அதை மன்னிச்சிடணும். அரை முழுக்க அதிர்ச்சியான அமைதி. கவிதா, சுந்தரம் இருவருமே புரியாமல் ரமேஸ்வரதன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆரவ் முன்னோக்கி வந்தான். அவன் குரல் அமைதியானது ஆனால் உறுதியானது. அங்கிள், நடந்ததை நம்ம மாற்ற முடியாது, ஆனால் புதிய துவக்கத்தை நாம் உருவாக்க முடியும். நேற்று வீட்டில் இருந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் நிறைய யோசித்தேன். எங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒழுக்கத்தின் மேல் நிற்கிற ஒரு மருமகள் தேவை. அந்த மனிதர் உங்கள் மக தர்ஷினி இல்லை, ஆனால் உங்கள் அண்ணன் மக அஞ்சலி. அந்த ஒரு வரி அறையையே நிறுத்தி விட்டது. கவிதா, சுந்தரம் யாருக்கும் சொல்ல வார்த்தை இல்லை. அறை நீங்காத அமைதியில் விழுந்தது. ஆரவ் தொடர்ந்தான், இது வியப்பா தோணலாம், ஆனால் நேற்று நான் அந்த வீட்டில் பார்த்த அஞ்சலி, அவள் ரொம்ப பெரிய மனசு கொண்டவ. அந்த நிலையில கூட எல்லாரையும் தாங்கி நிற்கிறா. அவன் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை வந்திருக்கு. நான் இது ஒரு கிளம்பி சென்ற பெண்ணுக்கு மாற்றத்துக்காக செய்கிறேன்னு இல்லை.
அஞ்சலி இந்த வீட்டின் உண்மையான மருமகள் ஆக்கத்தக்க பெண். அதனால நான் முழு மனசோட உங்க அஞ்சலியை கையை கேட்குறேன். ரமேஸ்வரன் மெதுவாக பேசி முடிச்சோட அறையில் இருந்த சுந்தரம், கவிதா எல்லாரும் சும்மா உறைஞ்சு நின்னாங்க. நேற்று நடந்த அவமானத்துக்கு பிறகு இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை வரும்னு யாரும் நினைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் ஆரோ முன்னோக்கி வந்தான். அவன் முகம் கோவமோ ஆத்திரமோ இல்லாமல் ஒரு தீர்மானம் மட்டுமே நிறைந்த முகம். அங்கிள், நேற்று நடந்த விஷயம் யாருக்கும் எளிதில்லை. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் அங்கே அஞ்சலியை பார்த்த விதம் என்ன நிறுத்திடுச்சு. வீட்டே தகர்ந்து போயிருந்த நேரம் அவள் மட்டும் சும்மா உட்காரல, யாரையும் குறை சொல்லலை, அழுகிற அம்மாவையும் ஆதரிச்சா. வீட்டு கலைந்து போகாமல் சேர்த்து பிடிக்கிற தைரியம் அவங்கள தான் எனக்கு தெரிஞ்சது. அரை சும்மா அமைதியாயிடுச்சு. ரமேஸ்வரன் ஆழமாக மூச்சு விட்டார். சுந்தரம், நாங்கள் அஞ்சலியை ஒரு நல்ல மனசு பார்த்தோம். மரியாதை, பொறுப்பு, குடும்பத்துக்கு தேவைப்படும் எல்லாத்தையும். கவிதா அந்த வார்த்தை கேட்டவுடன் கண்ணு கீழே பார்த்துட்டாங்க. அவன் மனசுக்குள்ள இருந்த குற்றம் வெளியில வந்த மாதிரி. சுந்தரம் கண்ணீரை தொடச்சு நின்னாங்க. மெதுவா ஆரோ பக்கம் திரும்பி பார்த்தாரு. ஆரோ மீண்டும் சொன்னான், அஞ்சலிக்கு விருப்பம் இல்லைன்னா நான் எதையும் வலுக்கட்டாயம் செய்ய மாட்டேன். ஆனால் நான் அவளை மரியாதையோட என் வாழ்க்கை துணையாக கேட்குறேன். அந்த நேரம் அனைத்து பார்வையும் சமையல் ரூமில் நிற்கிற அஞ்சலி கிட்ட போனது. அவள் மெதுவாக வெளியே வந்தா. கை நடுக்குது, கண்ணு கீழே. சுந்தரம் அவளோட கையை பிடிச்சாரு. அஞ்சலி, உன் முடிவு தான் முக்கியம், கட்டாயம் இல்லை. உன் மனசு சொல்கிறது என்னன்னு சொல்லு. அஞ்சலி ஒரு நொடி சுந்தரத்தையும் பிறகு ஆரவையும் பார்த்தா. ஆரவின் கண்களில் ஆசை இல்லை, மரியாதை மட்டும் இருந்தது. அவளோட கண்களில் மெதுவாக அமைதி தோன்றியது. அவள் தலையை குனிஞ்சு சின்னதாக கீழே குனிஞ்சா. அது இந்த வீட்டை மீண்டும் உயிர் கொடுக்க உண்மையிலேயே போதும். அறையில் இருந்த எல்லாருக்கும் மூச்சு விட்டாங்க. சில மணி நேரத்துக்கு முன் சிதறி கிடந்த வீடு திடீர்னு ஒளி வந்த மாதிரி உணர்ந்தது. உடனே வீட்டோட கலைஞர்கள், பெண்கள் எல்லாரும் வேலைக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் மீண்டும் தயார ஆரம்பிச்சுது. அந்த நேரம் கவிதா அமைதியா அஞ்சலி பக்கம் வந்தா. எதையும் யோசிக்காம அவ காலடியில் விழுந்துட்டா. என்னை மன்னிச்சிடுப்பா, என் பொண்ணு மேல இருந்த கண்மூடி பாசத்துல உன்னை காயப்படுத்திட்டேன். நான் செஞ்சது தவறு. அஞ்சலி அதிர்ந்து அவளை உடனே எழுப்பினா. அம்மா, இப்படி பேசாதீங்க, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி. நான் எதையும் மனசில் வைக்க மாட்டேன். இந்த இருவரோட அணைப்பு அந்த வீட்டில் இருந்த வருடக்கணக்கான கசப்பையும் கழுவி போட்டுச்சு. சுந்தரம் கண்ணீரை தொடச்சாரு. அந்த வீடு மீண்டும் சத்தமாக சிரிப்பு கேட்க ஆரம்பிச்சுது. கல்யாண தயாரிப்புகளும் முழுசாக துவங்கிடுச்சு. அதே முகூர்த்தத்தில் கல்யாணம் நடந்தது. அதே நேரத்தில் கல்யாணம் நடக்கணும்னு ஐயர் சொன்ன நேரம் மணப்பெண் மட்டும் மாறி இருந்தா. மண்டபம் முழுக்க மங்கள இசை, மந்திர ஓசை, மக்களோட கண்ணீர் கலந்த புன்னகை. அஞ்சலி சிவப்பு சேலையில ஒரு தேவதை மாதிரி இருந்தா. அவ முகத்துல ஒரு அமைதியான ஒளி, பேச்சே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள இன்னென்ன கலந்துருக்குமோ. பந்தலுக்குள்ள போற நேரம் வந்தப்போ சுந்தரம் நடுங்கிற கையால அஞ்சலியோட கைய ஆரவோட கையில வச்சாரு. அந்த நேரம் அவர் கண்ணில் இருந்து வழிந்தது துக்க கண்ணீர்ல. அது ஒரு அப்பா தன் மரியாதையை காப்பாத்தி நிற்கிற ஒரு குழந்தைய பார்த்தப்போ வரும் உணர்ச்சி. அவருக்கு அன்னைக்கு ஒரு உணர்வு, இன்னைக்கு என் அண்ணனோட ஆன்மா என்ன ஆசீர்வதிக்கிறது. கவிதா அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருந்தா. அவளோட கண்ணீரில் துக்கமும் இருந்தது, ஆனால் அதை விட பெரிய விடுதலை இருந்தது. அவளோட செய்த பிள்ளை கழுவப்படுற நேரம் அது. வீட்டில இருந்து புறப்படுற நேரம். அஞ்சலி தன் சுந்தரம், கவிதா ஆகியோருக்கு அணைஞ்ச நேரம். மூவரும் கட்டி பிடிச்சி உருகி அழுதாங்க. அது வருஷங்களா உள்ளுக்குள்ள புதஞ்சிருந்த பாசமும் வலியும் பயமும் எல்லாம் ஒரே நேரத்தில் வெளியே வந்த மாதிரி. ஆரோ பக்கத்தில் நின்று இதெல்லாம் பார்த்தான். அவன் மனசில் அஞ்சலிக்கான மரியாதை இன்னொரு நிலைக்கு போய் சேர்ந்தது. அஞ்சலியும் ஆரோவும் புதிய வீட்டில் ஒரு அழகான வாழ்க்கை அமைச்சாங்க. ஆரோ அவளை கண்களில் தூக்கி வச்ச மாதிரி பார்த்தான். அவன் பாசம், மரியாதை, அக்கறை அஞ்சலியின் பழைய அனைத்து வழிகளையும் அழிச்சது. ஆரோ அடிக்கடி சொல்லுவான், கண்மணி, வாழ்க்கை என்னை தவறான பாதைக்கு தள்ளின மாதிரி இருந்தாலும் அந்த தவறான பாதை மூலமாக தான் உன்ன மாதிரி உண்மையான பொண்ணையும் உண்மையான வாழ்க்கை துணையும் நான் கண்டுபிடிச்சேன். அது ஒரு சமரசமான கல்யாணம் இல்லை, ஒரு ஆழமான நேசம், நம்பிக்கையாலான உறவு. ஆரவோட அப்பா, சுந்தரம், அம்மா எல்லாரும் அஞ்சலியை தங்களோட செல்வம் மாதிரி பார்த்தாங்க. நாட்கள் ஆக ஆக அந்த வீட்டில் இன்னொரு சந்தோஷம். அஞ்சலி அம்மாவாக போறா. இந்த செய்தி சுந்தரத்துக்கும் கவிதாக்கும் சொன்ன உடனே அவங்களோட உற்சாகத்துக்கு எல்லையே இல்லை.
கவிதா தன்னால் முடிஞ்ச எல்லா குழந்தை ஆடைகளையும் பின்ன ஆரம்பிச்சிட்டா. விதி ஒருத்தருக்கு கொடுத்த சுகம் இன்னொருத்தருக்கு துன்பம். தர்ஷினி அர்ஜுன் காதல் கனவுல வாழ்ந்ததால அவளோட நிஜ வாழ்க்கை ஒரு இருண்ட துர்நிழல். அர்ஜுன் கல்லூரியில் சொல்லிட்டு இருந்த பொன்னான வார்த்தைகள் நிஜ வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. மும்பையில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு அடைச்ச வீட்டில் வெயிலையும் வறட்சியும் சலிப்பும் மட்டும். அர்ஜுனுக்கு ஒரு சின்ன வேலை, சம்பளத்தில் பாதி வாடகை, மிச்ச பாதி நண்பர்களோட குடிப்பதற்கு. தர்ஷினி ஒரு கிண்ண தண்ணி கூட எடுத்து பக்கத்தில் வைக்காதவ இப்போ காலை முதல் இரவு வரைக்கும் ஓய்வில்லாமல் வேலை. ஏசியில் தூங்க பழகியவ இப்போ வெப்பத்தில். டிசைனர் உடைக்கு ஆசைப்பட்டவ இப்போ 2-3 சாதாரண உடைகள், அதையும் அவளே துவைக்கணும். பணம் பற்றி தர்ஷினி பேசினாலே அர்ஜுன் கோபத்தில் கத்துவான். நான் என்ன பணம் அச்சடிக்கிற மெஷினா? என் நிலைமை தெரிஞ்சுக்காமையே என் கூட வந்தியா? இப்போ எங்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்குள்ளே தாங்கிக்கோ. அவளோட காதல் கனவுகள் சில மாதங்களுக்குள்ளேயே சரிஞ்சு விழுந்தது. தர்ஷின் வாழ்க்கை ஒரே நாளில் மாறல. காதல் கனவுகளில் நிறைய நிறம் இருந்தாலும் உண்மையான வாழ்க்கை அந்த நிறங்களை எல்லாம் மெதுவாக தொடச்சிட்டு போயிடுச்சு. வாழ்க்கையின் கடினமான உண்மை அவ கண்டிருந்த எல்லா கனவுகளையும் நொறுக்கி வீசியது. அந்த நெருக்கடியான நாட்களில் அவளுக்கு தன் வீட்டில் இருந்த அந்த அழகான வீடும், அம்மாவின் அன்பும், அஞ்சலியின் பாசமான தோளும் எல்லாம் துடிச்சு கிடக்க ஆரம்பிச்சது. அவ பறக்கணும்னு நினச்ச கூண்டு தான் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பான அரண்மனை என்று புரிஞ்சிச்சு. ரொம்ப தடவை அவள் மனசை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ண முயற்சி செஞ்சா. 2-3 தடவை யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒருத்தராவது எப்படியாவது யாராவது பேசிடணும்னு அவள் சின்ன பிள்ளை மாதிரி எதிர்பார்த்தா. ஒரு முறை மட்டும் ஃபோன் எடுத்தது கவிதா. அம்மா என்று தர்ஷினி அழுகு குரலில் சொல்லியதும் கவிதா ஒரு நிமிஷம் தடுமாறினாலும் அடுத்த நொடியிலே குரல் முழுக்க பனி போல குளிர்ச்சியாக போயிடுச்சு. யாரு? அந்த ஒரு வார்த்தை போதுமே ஒரு பொண்ணை நொறுக்க. தர்ஷினி அதிர்ந்து போய், அம்மா நான் தான் தர்ஷினி. கவிதா குரல் ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் அன்பே இல்லை. எங்களோட தர்ஷினியா? அது எப்போ செத்துட்டா. நாங்கள் எவ்வளோ அவமானமாக அனுபவிச்சோம் தெரியுமா? இனிமே இங்கே ஃபோன் செய்யாத. அந்த கட்டுன்னு கேட்ட சத்தத்திலேயே தர்ஷினி முழுக்க சிதறி பூமியில் உட்காந்துட்டா. அவளுக்கு புரிஞ்சிருச்சு, அவள் வீடு மட்டும் இல்லை, அம்மா அப்பா அவளோட உலகமே அவளை கைவிட்டுருச்சுன்னு. ஒரு நாள் கடுமையான ஜுரம். 2 நாட்கள் படுக்கையில் எழ முடியாமல் கிடந்தா. அர்ஜுனுக்கு கவலையே இல்லை. டாக்டரு, மருந்து, சாப்பாடு எதுவும் அவனுக்கு நினைப்பே வரல. அவளுக்குள்ள இருந்த மனசும் இன்னும் உடஞ்சு போச்சு. அந்த தனிமையான நோயினால அவள் முழுசாக உடஞ்சு போயிட்டா. அவ முடிவெடுத்தா. அவ வாழ்க்கை முழுக்க தாழ்ந்து போச்சு. காதலனையும் நம்ப முடியாத நிலை, வீட்டுக்கும் திரும்ப முடியாத நிலை. தன்னிடம் மிச்சமாக இருந்த ஒரே ஒரு தங்க பொருளை விற்று அந்த பணத்தில் ரயில் டிக்கெட்டு வாங்குறான். அந்த பணத்தில் ரயில் டிக்கெட்டு வாங்கினான். தன் வீட்டுக்கு திரும்பணும், மன்னிப்பு கிடைக்காதா இருந்தாலும் ஒரு தடவை மட்டும் அம்மாவையும் அப்பாவையும் கண்களால் பார்க்கணும். வீட்டு வாசலுக்கு வந்ததுமே அவ கைகள் நடுங்குச்சு. யாரோ மாதிரி மெதுவாக கதவை தட்டினான். கதவு திறந்தது. கவிதா தான். அவ கண்ட முதல் காட்சி பழைய கிழிந்த சுடிதார்ல கூந்தல் சிதறி கண்கள் வீங்கி உடம்பு சோர்ந்து நிற்கிற தர்ஷினிய. கவிதா ஒரு நொடிக்கு அதிர்ச்சி அடைஞ்சாலும் அடுத்த நொடியே மீண்டும் குளிர்ந்த குரல்ல, நீ இங்க வர தைரியம் எப்படி வந்தது? தர்ஷின் நடுங்கி அவ காலடியில் விழுந்துட்டா. அம்மா மன்னிச்சிடு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கவிதா ஒரு படி பின் சென்றாள். அவ கண்களில் கண்ணி இருந்தது. ஆனால் முகம் கடினம். நம்ம வீட்டோட மரியாதையை மண்ணோட கலக்கிறப்போ நாங்கள் நினைவுக்கு வரல, இப்போ உன்னை கைவிடுறவங்க கைவிட்டதும் திரும்பி வர்றியா? அப்போ காதலனோட சேர்ந்து வாழும்போது நாங்கள் நினைவுக்கு வரல. தர்ஷினி அழுதுட்டே தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உள்ளிருந்து சுந்தரத்தின் குரல், கவிதா யாரு? யாரும் இல்லை. கவிதா கதவை மூட போனான். அம்மா அப்பா என்று தர்ஷினி கூச்சலிட்டாள். சுந்தரம் வெளியே வந்ததும் அவங்க கண்களுக்கே நம்ப முடியல. சோர்ந்த அழுகையால் கட்டுண்டு நிற்கிற அவங்க பெண்ணு. அவன் ஒரு நொடிக்கு பதறினாரு. ஒரு அப்பா மனசு உடனே உருகிடும். ஆனாலும் அவங்க நின்றாங்க. தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சாரு. தர்ஷினி, நீ செய்த தவறுக்கு எளிதாக மன்னிப்பு கிடைச்சிடாது. அப்பா எனக்கு தெரியும், அவள் அழுதுகிட்டே சொன்னான். நான் உங்களையும் அஞ்சலியையும் ரொம்ப காயப்படுத்திட்டேன். காதல்னு கண்மூடி போயிட்டேன். அந்த அர்ஜுன் காட்டின கனவுகள்லாம் பொய். வாழ்க்கை எனக்கு பெரிய பாடம் தந்துருச்சு. என் வீடும், என் அம்மாவும், என் அப்பாவும், என் அஞ்சலியும் தேவை. அந்த நேரம் கவிதா சொல்லாமல் இருக்க முடியல. எங்கள் பாசத்தில் என்ன குறை இருந்தது தர்ஷினி? நாங்கள் உன்னை ஒருபோதும் வெறுக்கலை, உன்னை துறக்கலை, உன்னை தண்டிக்கலை.
ஆனால் நீ எங்களை உயிரோட இறக்குற மாதிரி காயப்படுத்திட்டு போயிட்டியே. ஆனால் பாரு, நான் எப்போதுமே வேற்றுமையாக பார்த்த அஞ்சலி தான்னு நினச்சவ அவ தான் இப்போ எங்களை காப்பாற்றிருக்கா. நாங்கள் சொன்னதாலேயே அவள் ஆரவோட கல்யாணம் பண்ணிட்டு நம்ம மரியாதையை காப்பாற்றிருக்கா. நீ எங்களை பலியாடாக்கிட்ட. இந்த குரலை கேட்டதும் தர்ஷினி அதிர்ந்து போய் பின் சென்றாள். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு கார் வீட்டின் முன் நின்ற சத்தம் கேட்டுச்சு. கதவு பக்கமே திரும்பி பார்த்தா. அஞ்சலியும் ஆரவும் இருவரும் கார்ல இருந்து இறங்குறத தெரிஞ்சுது. அஞ்சலியின் வயிறு தெளிவாக தெரியுது. அவளோட முகம் புதிய உயிர் வரப்போகிற மகிழ்ச்சியால் பிரகாசமாக இருந்தது. ஆனால் வாசலில் இந்த நிலையில் தர்ஷினி நிற்கிறத பார்த்ததும் அவன் ஒரு நொடிக்கு அப்படியே உறைஞ்சு நின்றுட்டான். தர்ஷினி உடனே எழுந்து அஞ்சலின்னு அழுது கொண்டே அவள் பக்கம் ஓடி வந்து அவள் காலடியில் விழுந்துட்டா. அஞ்சலி, என்னை மன்னிச்சிடு. தயவு செஞ்சு நீ தான் அப்பாவையும் அம்மாவையும் சமாதானப்படுத்தணும். நீ சொன்னாதான் கேட்பாங்க. அஞ்சலியின் மனசு கூட அதே நொடிக்கு கசந்தது. அவள் கீழே குனிஞ்சு தர்ஷினியை எழுப்பி கட்டி பிடிச்சா. தர்ஷினி, சும்மா இரு, எழுந்துரு. அந்த காட்சி கவிதாவின் மனசை பிளந்தது. பல வருஷங்கள் நிழல் போல வீட்டில் இருந்த அந்த பெண்ணை அவ தான் பிரிச்சு நிற்க வைக்கப்பட்ட பெண் இப்போ வந்து தன் சகோதரி இவ்வளோ பாசமாக சேர்த்துக்கிறாளே. கவிதாவின் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது. தர்ஷினி துடிக்கிற குரல்ல, அஞ்சலி, நான் ரொம்ப கெட்டவளா இருந்துட்டேன். உன்னன்னு அழுதா தர்ஷினி. அஞ்சலி அவளை தடுப்பது போல அவள் முகத்தில் இரு கைகளால் தூக்கினா. நீ கெட்டவ இல்லை, நீ தவறு செஞ்சிருக்க. ஆனால் தவறு செய்தவங்க தவறை திருத்திக்கலாம். அதுக்காக தான் நீ இங்கே வந்திருக்க. அவள் பிறகு கவிதாவை பார்த்தா. அம்மா, தவறு யாராலும் நடக்கலாம். ஆனால் இந்த தர்ஷினி ஏற்கனவே அந்த தவறுக்கு முழுசாக தண்டனை அனுபவிச்சிட்டா. இங்கே இன்னும் தள்ளினா அவள் முழுசாக உடஞ்சு போயிடுவா. கவிதாவின் மனசு அரை நொடியில் உருகி போச்சு. அவள் தர்ஷினி பக்கம் வந்து அவளை அணைச்சிக்கிட்டான். என் பொண்ணு, என் முட்டாள் பொண்ணு. ஆமாம், நீ எங்களை காயப்படுத்தின. ஆனால் நீ என் பொண்ணு தான். ஒரு அம்மா தன் பொண்ணை எப்பொழுதும் தள்ளி வச்சு வாழ முடியாது. தர்ஷினி முழுசாக அழுதுகிட்டே அம்மாவை கட்டி பிடிச்சிட்டான். அந்த நேரம் சுந்தரமும் வெளியே வந்திருந்தாரு. அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல. ஆனால் அவங்க கண்கள் இருந்த கண்ணீர், என் பொண்ணு இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு கூச்சலிட்டு சொன்னது போல இருந்தது. அவங்க மெதுவாக தர்ஷினியின் தலையை தட்டி உள்ள வான்னாரு. அஞ்சலி அவள் கையை பிடிச்சி உள்ள அழைச்சி, தர்ஷினி வா, இப்போது நமக்கு நிறைய பேசணும். ரொம்ப நாளாக உன்னை காத்திருந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன் என் குழந்தைக்கு ஒரு அன்பான அத்தை மாதிரி க்ளோஸாக இருக்கிற, ஸ்பெஷலாக பாசமாக கவனிக்கிறவ வேணும். அது கேட்டதும் தர்ஷினியின் கண்களில் நம்ப முடியாத மகிழ்ச்சி. அவள் விழுந்து அழுத அந்த கண்களே இப்போ மின்ன ஆரம்பிச்சுது. அனைவரும் உள்ளே போய் உட்கார்ந்ததும் சுந்தரம் கேட்டார், அர்ஜுன் பற்றி என்ன முடிவெடுத்திருக்க? தர்ஷினி ஒரு கணம் கூட யோசிக்கல. அவரிடமிருந்து பிரிகிறேன்ப்பா. அவர் எனக்கு தந்தது காதல் இல்லை, பொய். அவர் என்னை ஏமாத்திட்டாரு. இனிமே என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். என்னால் முடிந்த வேலை எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்தாலும் என் காலில் நிற்பேன். சுந்தரம் பெருமையோட தன் பெண்ணை பார்த்தாரு. அட, இதுதான் என் பொண்ணு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து பாதை அமைக்கிறவ. அந்த நேரம் கவிதாவோ அஞ்சலியோட கையும் தர்ஷினியோட கையும் ஒன்றா பிடிச்சிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. நான் 2 பொண்ணுகிட்டையும் தவறு செஞ்சுருக்கேன். ஒருத்தையை தள்ளி வச்சு இன்னொருத்தையை அதிகம் காப்பாற்றணும்னு நினச்சேன். ரெண்டுமே தவறு தான். இப்போது நீங்கள் இருவரும் எனக்கு சமம். அந்த மாலை அந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு, சமைப்பு, பேச்சுன்னு இருக்கும். அஞ்சலியும் தர்ஷினியும் பக்கத்து வீட்டு பெண்கள் போல சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுவரை நடந்ததே இல்லாத மாதிரி. ஆனால் இந்த முறை இருவரும் மிகவும் அறிவாளிகள். அனுபவம் அவர்களை பெரியவர்களாக்கி விட்டது. காலம் கடந்தது. தர்ஷினி ஒரு நிறுவனத்தில் வேலை ஆரம்பிச்சா. அவள் அர்ஜுன் கிட்ட இருந்து சட்டப்படி விவாகரத்து எடுத்துக்கிட்டா. அவள் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கிற உறுதியோடு முனைந்தாள். அஞ்சலி ஒரு ஆண் குழந்தை பிறந்த போது அவள் மருத்துவமனையில் இருந்த நாள். முதல் வருகையாளர் தர்ஷினி. அவள் குழந்தைய கையில் எடுத்து, இவனுக்கு உலகத்திலேயே சிறந்த ஸ்பெஷல் நான் தான்னு சொல்லி சிரிச்சா. அஞ்சலி புன்னகைத்தாள். எனக்கு அது தெரியும் தர்ஷினி. சுந்தரமும் கவிதாவும் தங்கள் 2 மகள்களையும் பார்த்து மனம் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் சிதைந்து போன அந்த வீடு இன்றைக்கு மகிழ்ச்சியால் முழங்கி கிடந்தது. அஞ்சலியின் பெருந்தன்மை, ஆரவின் உண்மை உணர்ச்சி, தர்ஷினியின் வருத்தம், அம்மா அப்பாவின் மன்னிப்பு, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் உடைந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்ந்தது. வாழ்க்கை நம்மளை நிறைய சோதிச்சிருச்சு. ஆனால் சரியான நேரத்தில் சரியான மனசு எடுத்து ஒரு முடிவு ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிடும். இந்த கதையில் யார் உங்கள் மனசை கொஞ்சம் அதிகமாக தொட்டுச்சு? அஞ்சலியா, தர்ஷினியா, அல்லது சுந்தரமா, கவிதாவா, இல்லை ஆரவா? கீழே கமெண்ட்டில் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த கதைகளை கேட்குறீங்கன்னோ மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் அடுத்த கதையில் சந்திக்கிறோம். நன்றி. நம்ம சேனலில்